பரிசுத்த ஆவியானவரே சொல்லுவோம், பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை நிரப்புங்கப்பா. இயேசுவே, என்ன கல்லான இருதயம், என்னுடைய கல்லான இருதயம் சதையுள்ள இருதயமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியானவரே. என் துணையாளரே தூய ஆவியே, பாடுவோம். என் துணையாளரே தூய ஆவியே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தெய்வமே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தெய்வமே, விரும்பிய திசையில் வீசும் காற்றே பாவம் கழுவும் பரிசுத்தரே, விரும்பிய திசையில் வீசும் காற்றே பாவம் கழுவும் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, விரும்புகிற திசையில் வீசும் காற்று. யார் மேல ஆண்டவர் இரக்கம் வைத்திருக்கிறாரோ, யார் மேல அவர் கரிசனை வைத்திருக்கிறாரோ அவர்கள் மீது அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ என்னை தகுதியுள்ளவனாய் மாற்றுங்கப்பா. உமக்கு பிரியமுள்ளவனாய் என்னை நீர் மாற்றும். இத்தனை நாட்கள் ஆண்டவரே நான் இருந்த வாழ்வு என்னிடமிருந்து முற்றிலுமாய் நீங்கட்டும். உமக்கு பிரியமாய் வாழ என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்யும் என்று கைகளை தட்டி பாடும். விரும்பும் திசையில் வீசும் காற்றே பாவம் கழுவும் பரிசுத்தரே, விரும்பிய திசையில் வீசும் காற்றே பாவம் கழுவும் பரிசுத்தரே, அக்கினியா என் மேல் இறங்கி வந்து, அக்கினியா என் மேல் இறங்கி வந்து அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே, அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே. என் துணையாளரே தூய ஆவியே, என் துணையாளரே தூய ஆவியே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தெய்வமே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தெய்வமே. பெந்தெகோஸ்தே நாளில் வல்லமையாய் பெருமழை போல் ஆவி ஊற்றினீரே, பெந்தெகோஸ்தே நாளில் வல்லமையாய் பெருமழை போல் ஆவி ஊற்றினீரே. மீண்டும், பெந்தெகோஸ்தே நாளில் வல்லமையாய் பெருமழை போல் ஆவி ஊற்றினீரே, பெந்தெகோஸ்தே நாளில் வல்லமையாய் பெருமழை போல் ஆவி ஊற்றினீரே, அக்கினியா என் மேல் இறங்கி வந்து, அக்கினியா என் மேல் இறங்கி வந்து அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே, அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே. என் துணையாளரே தூய ஆவியே, என் துணையாளரே தூய ஆவியே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தெய்வமே, தண்ணீரின் மீது அசைந்து ஆடும் ஆளுகையின் தெய்வமே. கண்களை மூடி, பரிசுத்த ஆவியே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, வாங்க
நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, வாங்கப்பா, நிரப்புங்கப்பா, வாங்கப்பா, நிரப்புங்கப்பா, வாங்கப்பா, நிரப்புங்கப்பா, வல்லமையாலே நிரப்புங்க, வரங்களாலே நிரப்புங்க, வல்லமையாலே நிரப்புங்க, வரங்களினாலே நிரப்புங்க. இயேசுவில் அன்பிற்குரிய எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்று இயேசு நமக்கு என்ன செய்தி கொடுக்கிறார் என்பதை நாம் சற்று செவிமடுப்போமா? அன்பார்ந்தவர்களே, யோவான் எழுதிய நற்செய்தியிலே 6வது அதிகாரம் 52வது இறைவசனம் முதல் இன்று இயேசு நம்மோடு பேசுகிறார். அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நமது முன்னோர் உண்ட உணவு போலன்று, உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். அன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் இன்று நமக்கு ஒரு அருமையான ஒரு செய்தியை கொடுக்கிறார். எனது உணவை உண்பவர் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கிறார். அப்போ நிலை வாழ்வு என்பது என்ன? இது ஒரு முக்கியமான கேள்வி. என் அன்பு மக்களே, அந்த அப்போஸ்தலர் பணியிலே இயேசுடைய சீடர்கள் ராயப்பரையும் அருளப்பரையும் அங்கே சிறையில் அடைக்கிறார்கள். அந்த சிறையில் அடைக்கப்பட்ட அவர்களை வானதூதர் அந்த பூட்டு எதுவுமே திறக்கப்படாமல் வெளியில் அழைத்து வருகிறார். அழைத்து வந்து வெளியே விட்டுவிட்டு அந்த வானதூதர் சொன்னது என்ன தெரியுமா? அன்பு சீடர்களே, நீங்கள் நிலை வாழ்வை குறித்து போதியுங்கள். இயேசு வழியாக உங்களுக்கு நிலை வாழ்வு இருக்கிறது என்பதை போதியுங்கள் என்று அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரத்திலே நிக்கதோமுவை பார்த்து இயேசு சொல்கிறார், நிலை வாழ்வை நான் கொண்டுள்ளேன். விண்ணக தந்தைகிட்ட நிலை வாழ்வு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அப்படி நிலையான வாழ்வு வேறு ஏதோ ஒன்றை காட்டுகிறார்களே, அது என்ன வாழ்வு? எங்கே இருக்கிறது? நிலையான வாழ்வு என்பது எங்கே இருக்கிறது? சற்று யோசிக்கணும், பார்த்துக்கிடுங்க. அப்போ நிலை வாழ்வு என்பது வேறா, நாம் வாழக்கூடிய வாழ்வு என்பது வேறா? ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் அல்லவா? அப்போ நாம் வாழக்கூடிய வாழ்வு நிலை அற்றது, அதான் அதனுடைய புரிதல். அப்போ நிலையான வாழ்வு என்பது மோட்சம், ஆண்டவரோடு வாழக்கூடிய வாழ்வு, இறந்த பிறகு வாழக்கூடிய வாழ்வு. அதுதான் இயேசுவின் உயிர்ப்பால் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய, நம்பிக்கை கொள்ளக்கூடிய வாழ்வு. இயேசு இறந்து உயிர்த்தார், உயிர்த்து அவர் விண்ணகம் சென்றார், தூய ஆவியை அனுப்பினார், ஒரு நிலை வாழ்வு. அப்ப இந்த உலகிலே வாழ்வது நிலையற்ற வாழ்வு. இந்த உலகிலே இருக்கக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட வாழ்வு நிலையற்ற வாழ்வு. மோட்சம் சம்பந்தப்பட்டது, ஆன்மா சம்பந்தப்பட்டது நிலையான வாழ்வு. அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் அநேக முறை இந்த உலகம் சார்ந்ததை பற்றி தானே சிந்திக்கிறோம், இந்த உலகம் சார்ந்ததை பற்றி தானே கவலை கொள்கிறோம். என்னைக்காவது நாம் மோட்சம், நிலையான வாழ்வு பற்றி
நாம் சிந்தித்திருக்கிறோமா? அன்பு மக்களே, இயேசு இன்று உங்களையும் என்னையும் நிலை வாழ்வை நோக்கி அழைக்கிறார். அந்த நிலை வாழ்வுக்குரிய உணவு, அந்த விண்ணக உணவு இயேசுவின் திவ்ய திரு நற்கருணை. அதனை பெற்றுக்கொள்வோம், நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Amen. எல்லாரும் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 105:8 படிங்கப்பா. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கூடி சொல்லுங்க. எத்தனை தலைமுறை? எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறைக்கு அவர் என்ன செய்யறாராம்? அதை நினைவு கூறுகிறார். என் பிள்ளைக்கு நான் கொடுத்துட்டேன் இந்த வாக்கு தத்தத்தை, என் மகனுக்கு இந்த வாக்கு தத்தத்தை நான் கொடுத்துட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா என்கிட்ட அழகா சொன்னாங்க, பிரதர், நான் முத என் வாழ்க்கையில ஏசப்பா என்னை தொட்டார். என்னை தொட்ட பொழுது நான் ஒரு பெரிய ஒரு ஏழ்மை நிலைமையில இருந்தேன். என் வீட்டுக்காரர் ஒரு குடிகாரரு, என் வீட்டோட சூழ்நிலை தரித்திரம், எனக்கு பிள்ளைகள்லாம் தரித்திரத்துல கிடந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் பிள்ளைகள் மேலானவர்களாக இருப்பாங்க, உயர்வாங்கன்னு அந்த நாள் தியானத்தில் எனக்கு ஒரு செய்தியின் வழியாக ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. ஆனா என் மனசுல தோணுச்சு, நான் என் வீட்டுக்காரன் யாரு? ஒரு பக்கா குடிகாரன். நானே ஒரு தரித்திரத்துல கிடக்கிறேன். என் வாழ்க்கை உயருமா? என் வாழ்க்கையே உயர போறது இல்ல, இதுல என் பிள்ளைங்க வாழ்க்கை உயருமான்னு நான் கேள்வியோட தான் அன்னைக்கு நான் அந்த தியானத்தை முடிச்சு போனேன். ஆனா இந்த 20 ஆண்டுகள் நான் பயணம் செய்த காலத்தை நான் திரும்பி பார்க்கிறேன். அன்னைக்கு தேவன் சொன்னதும் இன்னைக்கு என் வாழ்க்கையில நடந்திருக்கிறதும், அவர் வாக்கு தத்தத்தில் மாறாதவர். அல்லேலூயா. ஒரு ஓலை குடிசையில தான் அந்த காலம் எனக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு என் கணவர் குடிப்பழக்கத்தை எப்படி விட்டார்னே அவருக்கே தெரியாது. எனக்கே இன்னைக்கு வர ஒரு ஆச்சரியம். எந்த ட்ரீட்மெண்டோ எந்த காரியம் இல்ல, அவர் குடிப்பழக்கத்தை விட்டாரு. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய கணவரை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், எங்களை ஆசீர்வதித்தார். என் பிள்ளைங்க நல்லா படித்தாங்க. எல்லாவற்றிலும் கணவருக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்தார். இன்னைக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகி நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் சொன்னது சொன்னபடியே நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை அவர் நினைவு கூறுகிறார். தங்கச்சி, உங்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். உன்னை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். பிரைஸ் தி லார்ட். உனக்குள்ள ஒரு கேள்வி எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. இந்த கேள்வி எல்லாம் மாறும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கு, நிறைய பாரங்கள் இருக்கும். தவறான சில முடிவுகளை எடுத்துட்டோமோ, நம்ம வாழ்க்கையில இப்படியே தான் இருப்போமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நீ சொல்லு, எனக்கு வாக்கு தத்தம் தந்தவர் அதை நிறைவேற்ற வல்லவர். எனக்கு வாக்கு தத்தம் தந்தவர் அதை நிறைவேற்ற, எனக்கு வாக்கு தத்தம் தந்தவர் அதை நிறைவேற்ற. நீ எடுக்கிற முடிவில்ல, அவர் உன்னை முடிவை மாற்ற அவர் உன்னை நினைக்கிறார். அவர் நினைவு கூறுகிறார். அவருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வரும். பிரைஸ் தி லார்ட்.